ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கேரளா விலாகோட பார்ட் 2 தான். ஆக்சுவலாக இந்த பார்ட்லேயே உங்களுக்கு நான் ஊருக்கு வர வரைக்குமே இதில் காட்டியிருக்கேன். ஸோ இது ஒரு லாஸ்ட் பார்ட்டாகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஸ்வீட்டி கிரியேஷன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேவ் பூல் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போய் எல்லாருமே ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ வேவ் பூல் தான் ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு பிளேஸ். நாங்கள் பெரிய பெரிய ஸ்லைட்லலாம் என்ஜாய் பண்ணாததை இந்த வேவ் பூலில் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எண்டு வரைக்குமே நாங்கள் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பெரிய பெரிய ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்லைடு இருந்துச்சு. ஸோ அதில் ஒவ்வொன்றுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அதை விட டபுள் மடங்காக அப்சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணால் நாங்கள் கூட பயந்துக்கிட்டே என்ஜாய் பண்ணோம். ஆனால் அவங்க எல்லா ஸ்லைடுமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கரெக்டாக 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 5 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட இருந்தால் ட்ரை கேம்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே தனியாக அதுக்குன்னே ரூம் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரை கேம்ஸ்குள்ளேயே போகணும். ஸோ அது வரைக்குமே தண்ணியில் தான் ஆட்டம் போட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்லைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி பிள்ளைங்க விளாட்ற ஒரு இடம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அப்சீனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் விளாண்டுட்டு இருந்தா. அவளே சின்ன பிள்ளை தான், ஆனால் ஏன் சின்ன பிள்ளை விளாட்றதுக்கெல்லாம் என்னை அழைச்சிட்டு போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பெரிய பெரிய ஸ்லைட்ஸ்க்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நேரம் அந்த இடத்துல செருப்பு போடாமல் நடந்து போகிறதுனால வந்து கால்லாம் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்சீனுமே அங்கே விளாண்டுட்டு இருந்தா, தம்பியும் அப்சீனும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ரைட் போனோம். 2 பேராக போனோம். ஹைட் வைஸ் தான் இதில் வந்து விட்றாங்க. ஸோ ஒரு 100 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரைட் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால என்னோட சின்ன தம்பிலாம் வந்து இதில் போகவே இல்லை. கடைசியில் அப்படி இப்படின்னு பேசி சேஃப்டியாக வந்து போயாச்சு. ஏன்னா வந்து மேலே வந்து ரொம்ப தூரம் ஏறும். ஸோ ஏறிட்டு டக்குன்னு இறங்குறதுனால மூஞ்சியில் அடிப்படும் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் பறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெரியவங்களை மட்டும் இதில் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே அவ்வளோ ஜாலியாலாம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு அந்த ஒரு ஸ்லைட் மட்டும் தான். டேடி தம்பி போனாங்க ஒரு இதில், அதுக்கப்புறம் ஆலாவும் தங்கச்சியும் ஒரு இதில் போனாங்க, நானும் அம்மாவும் ஒரு இதில் போனோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அந்த படகுல போய்கிட்டே இருக்கிறது தான் நல்லாவே என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிக்கல ஃபால்ஸில். ஸோ அதுக்கப்புறம் போக போக டைம் ஆக இந்த ஃபால்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பாட்டுமே அங்கே போட்டிருந்தாங்க. பாட்டு போட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபுல் ஃபேமிலியுமே வந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண ஒரு பிளேஸ்னா அது இந்த இடம் தான். டான்ஸ்லாம் ஃபைனலி ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தோம். ஸோ எப்படியுமே ஃபோனை வச்சுட்டு நம்ம தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது. ஃபோன் கவருமே வந்து நம்ம வாங்கலை. ஸோ கவர் பண்ணுற மாதிரி. அதனால் ஃபுல்லாக நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியல. இதிலலாம் பெரிய டாஸ்க்கே என்னென்னா அந்த மாடி ஏறுறது தான் அதில் பெரிய டாஸ்க்கு. ஒரு 4 மாடியாவது கண்டிப்பாக ஏறி ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக போயிட்டு வந்து டக்குன்னு கீழே இறங்கிடுவோம். ஸோ இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ராட்டனம், கப்பு தொட்டி இந்த மாதிரிலாம் ஆடும் போதே எனக்குலாம் வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிடும். சரி வந்துட்டோம் இவ்வளோ தூரம், நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக இது மேலே ஏறிட்டேன். நானே அவ்வளோ பயந்தேன். ஏன்னா தென்னை மரம் ஹைட்டுக்கு அந்த ஒரு கேம் போச்சு. அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் டக்குன்னு இறங்கும் போது அடி வைத்தே கலக்கிருச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்களாம் எப்படி பயந்தோமோ ஆனால் அப்சீன் இந்த கேமில் தனியாக உட்காந்துருந்தா. அப்போ பார்த்துக்கோங்க அவள் எவ்வளோ தைரியசாலியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பறக்கிற ஊஞ்சலில் எல்லாருமே உட்காந்து எல்லாருமே அந்த ரைட்ஸ் போகணும். ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே போகும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சரியான வாமிட்டு. வேறு எந்த ட்ரை கேம்ஸ்க்கும் நான் வரல, பாலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே நின்றுட்டேன். ஒரு நாள் பத்தாது இந்த ஃபேண்டசி பார்க்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக ரைட்ஸ் வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு. பாதி இடத்த நாங்கள் என்ஜாய் பண்ணவே இல்லை, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டிராகன் கோஸ்டர் வந்து எல்லாருமே போனாங்க. நான் வரலப்பா, எப்படியுமே மேலே எல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே நின்று வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெக்கிங் காருக்கு தான் போயிருந்தோம். எலக்ட்ரிக் கார் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு போய் விளாட்லாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ட்ரெயின் வேறு 7 மணிக்கு பிடிக்கணும். ஆனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம கேம்ஸ் எல்லாம் வந்து விளாட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் சீக்கிரமாக போய் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண முடியல. அந்த ஸ்ட்ரெக்கிங் காரு யாருமே இல்லை. ஆனால் வந்து நாங்கள் விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு.
பிள்ளைங்க மட்டும் தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாமே என்ஜாய் பண்ணோம் இந்த ஒரு பிளேஸில். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த சைடு போகுதுன்னே தெரியல, எந்த சைடு நாங்கள் ட்ரைவ் பண்ணுறதுனே தெரியல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க மேலே இடிச்சுக்கிட்டு ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கேமு. நாங்கள் இதோட அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் டீ, காஃபி கூட அங்க குடிக்கல. கேன்டீன்ல அவ்வளோக்கா நல்லாவே இல்ல. அதனால வந்து நம்ம வெளியில போய் எங்கேயாவது டின்னராவே சாப்பிட்டுறலாம். சாப்பிட்டு நாங்க ட்ரெயின்ல தூங்கிட்டே போயிடலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இப்ப சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டல் ஜங்ஷன் பக்கத்திலேயே ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். சுத்தமா என் ஃபோன்ல சார்ஜே இல்ல. காலையிலேருந்து ஒரு மதியானம் வரைக்குமே வந்து சார்ஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட சார்ஜர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வீடியோஸே நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நான் என்னோட பழைய ஃபோன்ல தான் எடுத்தேன். அதனாலேயே வந்து என்னால ஃபுல்லா எதையுமே கவர் பண்ண முடியல. நல்லா ஆர்டர் பண்ணி நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். கேரளா வரைக்கும் வந்துட்டு நாங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போன டைம்னா, அது இந்த டைம் தான். ரிட்டர்ன் டிக்கெட் கூட ட்ரெயின் டிக்கெட் போடாம இருந்துட்டாக்குள்ள, இங்கேயே எங்கேயாவது தங்கிட்டு மார்னிங் ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி இருந்திருப்போம். பட் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டதுனாலயே அவசர அவசரமா கிளம்ப வேண்டியதா ஆயிருச்சு. குளிச்சாலே நல்ல தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா, நாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே தண்ணீல ஆட்ட போட்டுருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டயர்டா இருந்திருக்கும். ஸோ, அதனால ரொம்ப டயர்டா எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்புனோம். ஸோ, ட்ரெயினுக்குமே வந்து வந்தாச்சு. இந்த ட்ரெயின்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வர ட்ரெயின்ல இல்லாம சேர்ந்து உட்காராம, எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல உட்கார்ற மாரி ஒரு டிக்கெட் போட்டாச்சு. ஏன்னா வழியே இல்ல. டிக்கெட்டுமே கிடைக்கல. ஒரு வழியா ட்ரெயினுமே வந்துருச்சு. ஸோ ட்ரெயின் ஏறிட்டு அப்படியே ஊருக்கும் நாங்க போயிட்டோம். ஸோ ஊருக்கு போனதுக்கப்புறம் நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோல இருக்கு. கரெக்ட்டா 11, 12 மணி போல வந்து ஈரோடு ஜங்ஷனுக்கு வந்து நாங்க ரீச் ஆனோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதி பேர் பைக்ல போயிட்டோம். அதுக்கப்புறம் பாதி பேர் கேப் புடிச்சு அங்கேருந்து போயாச்சு வீட்டுக்கு. நல்லா வீட்ல போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். மறுநாள் காலையில எப்படியுமே ஊருக்கு போ முடியாது. டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஒரு நாளுமே ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டே பண்ணிட்டு ஆஃப்டர் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் ட்ரெயின் டிக்கெட் போட்டாச்சு ஊருக்கு கிளம்புறதுக்காக. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, நானு, தம்பி ஒரு நாள் தானே இருக்கு. வெளியில எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எல்லாருமே பிள்ளைங்க வந்து பிளான் பண்ணியாச்சு. அன்னைக்கு அம்மா, ஹாலா எல்லாருமே ஈவினிங்க்கு மேல வெளிய போயிட்டாங்க. நாங்க எல்லாருமே வீட்ல இருந்தோம். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வெளியில போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஈவினிங்க்கு மேல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து கிளம்பியாச்சு. தம்பி வந்து அழைச்சிட்டு போயிருந்தான் ஃபங்கி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அது ஓப்பனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் மத்த 2, 3 பேர வந்து பிக்கப் பண்ணிக்கிறது தான் பிளானு. ஸோ அதுக்கு நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியுமே ஃபங்கி போயிட்டு நம்ம டயர்ட் ஆகி வீட்டுக்கு போய் தூங்கிருவோம். அதுக்கு நடுவுலயே வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப நான் தம்பியோட இருந்தாலுமே ஒரு ரீல்ஸ் எடுத்துருவேன். அது எப்படியுமே ஹிட் ஆயிரும். என் தம்பியோட நான் எடுத்தேன் அப்படின்னா. ஸோ அதே மாரி அன்னைக்கு 2, 3 ரீல்ஸுமே நாங்க எடுத்துட்டு இருந்தோம். ஸ்டார்ட்டிங் ஒரு நாள் வயலுக்கு போயிருந்தோம் இல்லையா? அதே வயலுக்கு திரும்பி நாங்க வந்து அங்கேயுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படிலாம் சொல்றேனோ, அதே மாரியே அம்பரீஷ் வந்து ஆக்டிங் பண்ணுவான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எப்படி சொல்றது? கோஆர்டினேட்டர்னே சொல்வேன். ஸோ ஜாலியா இருக்கும். இவனோட ரீல்ஸ் எடுக்கும்போதும் காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலி ஃபங்கி வந்தாச்சு. ஸோ ஃபங்கில பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஜம்பிங்கு, ப்ளே பண்ணுற மாரி ஒரு ஏரியா தான். ஸோ இந்த மாரி ஒரு பசில்ஸ் ஏரியாஸ்க்குலாம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபைனலி எல்லாரையுமே நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடி அந்த அளவுக்கு ஃபன்னுனாலும் ஃபன்னு, அந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு சாக்ஸ் மாரி குடுத்துட்டாங்க. ஸோ அந்த சாக்ஸ் போட்டுட்டு தான் அங்க ப்ளே பண்ணணும். ஏன்னா வந்து கீழ வழுக்கி விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் குடுத்துட்டாங்க. எனக்கெல்லாம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல ப்ளே பண்ணி. அஃப்சீன்லாம் அதே எனர்ஜிட்டிக்கோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நெறைய கேம்ஸ் இருந்துச்சு. இந்த ஜம்பிங்க மறக்கவே முடியாது. ஏன்னா நெறைய டைம் உழுந்து அடி வாங்கின இடமே இந்த ஒரு ஜம்பிங் தான். ஸோ மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த பசில்ஸ்ல வந்து விழுவாங்க இல்லையா? ஸோ அந்த கேமுமே இருந்துச்சு. அதில நானுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ இந்த ஒரு பிளேஸ்லேயுமே சாங் வந்து போட்டிருந்தாங்க. சாங் போட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி குட்டி பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லா ரைட்ஸுமே இந்த இடத்துலையுமே இருந்துச்சு. மம்மிலாம் இல்லாமல் இந்த இடத்துல நாங்கள் பிள்ளைங்க மட்டும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸு. ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் வந்து தான் இதில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி எந்த ஒரு ஃபோனு, எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எதுக்குமே வந்து வேலையே கிடையாது. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல். குதி குதி ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர் பர்சனுக்கு 500 அந்த மாதிரி சம்திங் வந்துச்சு. ஸோ அமௌண்ட்டெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு திங்கிங் மட்டும்தான். ஸோ எப்படி இருந்தாலும் போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஹோல் டே வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு பிளேஸ்க்காவது வந்து நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். பிடிச்சிக்கோ, ஏன் படுத்துக்கோ. விளையாடி ரொம்ப களைச்சு போயிட்டோம். ஸோ அதனால எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து, ஸோ அந்த இடத்துலையுமே விளாண்டுட்டு தான் உட்காந்துருந்தோம். ஹோல் டே அன்றைக்கி ஃபுல்லாகவே விளாண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங்லாம் எந்த ஒரு வீடியோஸுமே எடுக்கல. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே தூங்கியாச்சு. ஸோ மறுநாள் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ட்ரெயின். ஸோ தம்பியுமே வந்து ஸ்கூல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களுமே ஊருக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 4-5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஜாலியாக எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் நிம்மதியாகவே போச்சுன்னு சொல்லுவேன். ஸோ பெரியவனுமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். சின்னவன் வந்து ஒரு 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவான். ஸோ ஹாலா வந்து டீச்சர் அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்கூல்லேயே தான் அந்த பையன் படிக்கிறான். வேன் ஒரு 7 மணிக்கு வந்துடும். ஸோ அதனால் டேடி போய் ஒரு இடத்துக்கு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேடி போயிருந்தாங்க. எனக்குமே சரி தம்பிங்களுக்குமே சரி என்னை விட்டு பிரியறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அந்த 5 நாளுமே வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்களுமே வந்து கேப் வந்துருச்சு. ஸோ ஜங்ஷன் போகிறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கேபுக்கு வந்து போயாச்சு. அவ்வளோதான், இந்த பார்ட் இதோட முடியுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த 3 பார்ட்டுமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்வீட்டி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.